வணக்கம் நண்பர்களே. தேர்தல் மாய உருவங்களை கண்டு எத்தனை நாள் நீங்கள் ஏமாறுவீர்கள்? தமிழக வாக்காளர்களுக்கான பொதுவான கேள்விதான். இருப்பினும் குறிப்பாக இப்போது ஈரோடு வாக்காளர்களுக்கு நீங்கள் மாய தோற்றங்கள் என்று எதை கூறுகிறேன்? ஸ்டாலின் ஒரு மாய உருவம் இல்லையா? அரசியல் மாய தோற்றமான்னு சொல்கிறேன். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் தங்கள் தோற்றத்தை, தங்களுடைய அந்த இமேஜ் பில்டரை மாற்றிக்கொள்வதற்கு இப்போது வியூக அமைப்பாளர்கள் என்ற ஒரு கோஷ்டியை கிளப்பியிருக்காங்க. தங்களுடைய நிலைப்பாட்டினை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். களத்திற்கேற்ப, சூழலிற்கேற்ப, தங்களுடைய சுயலாபத்திற்காகத்தான். ஐயா, இந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறினால்தான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்படி ஒரு பெரிய சௌரியம் கிடைக்கும், அல்லது இப்படி ஒரு நன்மைகள் வந்து சேரும் என்று அவர்கள் மாற்றியிருந்தால், தங்கள் கொள்கைகளை மாற்றியிருந்தால், போக்குகளை எதை நோக்கி செல்கிறார்களோ அந்த இலக்குகளை மாற்றியிருந்தால் சந்தோஷம், மக்கள் நன்மைகளுக்காக. ஆனால் இவர்கள் செய்வதெல்லாம் ஒன்றுதான். தங்களுக்கு வாக்குகள் வர வேண்டும். வாக்குகள் வர வேண்டும் என்பது என்ன? ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது அப்படின்னா என்ன? அப்படி இருந்தால் மட்டுமே தங்கள் சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் என்ற நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் தங்கள் உருவங்களை, மாய தோற்றங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இது ஏதோ போர்போக்கில் சொல்கிறதா? டிஆர் பாலு, ஒரு சீனியர் பொலிட்டீஷியன், எம்பி, டெல்லி விவகாரங்களை கவனித்துக் கொண்டிருப்பவர். டிஆர் பாலுவை துரைமுருகன் ஏன் நம்பவில்லை? நீங்கள் சொல்லுங்கள். தன்னுடைய வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை இதை குறித்த சோதனைகளை வரும்பொழுது டெல்லி விவகாரங்களை கவனிப்பதற்கென்றே திமுகவில் அமைக்கப்பட்டிருப்பவர் தான் டிஆர் பாலு. அவரை ஏன் துரைமுருகன் சந்திக்கவில்லை? அல்லது அவரை கூட்டிகிட்டு கொண்டு ஏன் போல ஜெகத்ரட்சனையும் கூட்டிகிட்டு போகிறாரு? இந்த மாய தோற்றங்கள் என்பதற்கு இப்போது உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? இதுலேயும் ஒரு கொடுமையான, மிக மிக தரம் தாழ்ந்த மாய உருவம்தான் தற்போதைய ஈரோடு வேட்பாளர். எனக்கு அவர் மீது தனிப்பட்ட வெறுப்பு என்று ஒன்றும், அவரை நான் தெரிந்தவரும் அல்ல. ஆனால் அவர் விஜயகாந்திற்கு துரோகம் செய்தவர் என்பது மட்டும் தெரியும். துரோகிகளை வளர்ப்பதும் வென்றெடுப்பதும், அவர்களை வைத்து கட்சியை முன்னேற்றம் செய்வதும். என கட்சி செலவு காசு வேணும். எல்லா வேட்பாளர்களுக்கும் இவர்கள் காசு கொடுக்க முடியாது. அப்போ அதுங்களுக்கு பணம் வேணும்னா பணம் கொடுக்குறவனை பூரா மேலே ஏற்றுவாங்க. அவன் துரோகம் பண்ணிட்டு வந்தால் என்ன, திருடிட்டு வந்தால் என்ன, என்ன செய்து விட்டு வந்தால் என்ன, நம் கட்சிக்கு பணம் வருகிறதா, தேர்தலுக்கு செலவு பார்க்குறோன்னா போதுன்னு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்திற்காவது நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்தால், துரோகிகளை, எதுவும் செய்து பணம் சம்பாதித்தவர்களை, எத்தனை விசுவாசமான தலைவர் இருந்தாலும் அவரை தூக்கி எறிந்து விட்டு வருபவர்களை நீங்கள் ஆதரித்து தேர்தல் களத்தில் நிற்க வைத்து ஒரு கட்சி தைரியமாக நிற்க வைக்கிறது என்றால் உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை, யார்? ஈரோடு மக்கள் மேலே. என்ன? எதையும் மறந்து விடுவார்கள், மாய தோற்றத்தை நம்புவார்கள், பேச்சு அழகில் மயங்கி வாக்களிப்பார்கள் என்ற ஒரு அதீத நம்பிக்கை உங்கள் மீது இருக்கிறது. நீங்கள் அப்படி அரசியல் மாய தோற்றங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் எந்த அர்த்தமில்லாத பேச்சுக்களையும் நம்பிதான் வாக்காளர்களை தேர்ந்தெடுப்பீர்களா? ஒரு வாக்காளரை தேர்ந்தெடுப்பதற்கு என்னென்ன தகுதியில் இருக்க வேண்டும் ஒரு வாக்காளருக்கு என்று மன்னிக்கணும். ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவர் நமது சட்டசபையில் நம்மளுடைய தொகுதியின் பிரதிநிதியாக போய் இருந்து நமக்காக பேச வேண்டும் என்றால் எத்தனை தகுதியில் இருக்க வேண்டும் என்பதை ஒரு முறையாவது இது போன்ற தகுதி இல்லாத வேட்பாளர்களை நிறுத்தினால் நீங்கள் அந்த வேட்பாளரை நாங்கள் தோற்கடிப்போம் என்ற ஒரு மனப்பாங்கினையாவது உண்டு செய்யுங்கள். ஈரோடு வேட்பாளர்களை சொல்கிறேன். அப்போதான் அவங்களுக்கு திருந்துறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா யாரை நிறுத்தினாலும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த போக்கு ஜெயலலிதாவிடம் இருந்தது. அதே போக்கு இவர்களிடம் வருகிறது. உஷாராக இருங்கள் ஈரோடு வாக்காளர்களே. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம்.